அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இந்த சிவசூத்ரால சித்தர் வழிகளில் வர யோக நிலை இல்லை உங்களுக்கு தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பதிவில் நாம் என்ன முக்கியமாக ஒரு கேள்வி பார்க்க போகிறோம்னா, நம்ம பாலமுருகன் சாமின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி எங்களோட சுய பரிசோதனைக்கு ஒரு சவாலாக அமைஞ்சது தான் அந்த கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, காமதேவன் யார்? காமதேவன் அவர் கையில் இருக்கும் அம்பு வில்லு எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நாம இந்த காமதேவனை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். எதுக்காக அந்த ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்றத நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த காலத்துல நாம இந்த காமதேவனை என்ன உணர்வா நாம பார்க்கிறோம்? அவரை ஒரு பாலுணர்வை தூண்டும் ஒரு கடவுளாக தான் நாம இன்னி வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அது ஒரு தவறான ஒரு செயல், இல்லை தவறான ஒரு எண்ணம். காமதேவன் என்பவர் ஒரு பாலுணர்வை தூண்டும் கடவுள் கிடையாது. அது மாதிரி நம்மளுடைய சித்தர்கள் பாலுணர்வை தூண்டும் அளவுக்கு ஒரு கடவுளை உருவகப்படுத்தி வச்சிருப்பாங்களான்றது யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதுக்குள்ள இந்த காமதேவன் வில் அம்பு, அந்த அம்பு ரோஜா பூவா இருக்கிறது, அந்த கடவுள் பெண்களை எப்படி ஈர்க்கிறார் அப்படின்றது. சோ அதை பத்தி அதுல ஒளிஞ்சிருக்கிற மர்மங்கள் என்ன, ரகசியம் என்ன, நம் சித்தர்கள் ஞானிகள் அதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு ரகசியத்தை தான் நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். முதல்ல நாம இந்த காமதேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள், சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அகத்தியர் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருப்பாரு, விந்து நிலை கண்டு விந்தை அறிந்தால் இதமான நாதம் அது குருவாய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் வரும். இப்போ அவரு சொன்னது சூட்சும விந்தை பத்தி சொல்லியிருப்பார். ஆனா இந்த காமதேவனுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஸ்தூல விந்துவை பத்தி நாம இப்போ சமீபத்துல இந்த உயிரணுக்கள் பற்றிய ஆராய்ச்சியில ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த நம்மளோட சித்தர்களும் ஞானிகளும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த விந்துவின் நிலை. விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் இதமான நாதம் அது குருவாய் நிற்கும் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம் சொல்லிட்டு நாம இப்ப பாக்குறோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்தூல விந்து இருக்கு. இந்த ஸ்தூல விந்துல முக்கியமா இருக்கிறது என்னன்னா உயிரணுக்கள். இப்போ இந்த உயிரணுக்கள் எப்படி செயல்படுதுன்னு நாம இந்த மைக்ரோஸ்கோபிக்ல முன்னாடி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது எப்பவுமே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்போ சமீபத்துல ஆராய்ச்சியில அது எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னா, அது நெளியவில்லை, அது சுழலும் தன்மை கொண்ட உயிரணுக்கள் அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கும் இந்த காமதேவனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் நம்ம இன்னும் விரிவா பார்க்க போறோம். அது முன்னாடி நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இதுக்கு பதிலுக்குண்டானதை நம்ம பார்ப்போம். ஒரு விந்தணுல ஒரு உயிரணு என்ன பண்ணுதுன்னா அது சுழலும் தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த சுழலும் தன்மை தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு உண்டான ஆயுளை அது நிர்ணயிக்கிறது. இந்த சுழலும் தன்மை இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்னா, அந்த விந்து கருவாக அமையாது. அது எந்த அளவுக்கு சுழற்சி அமைகிறதோ அதை பொறுத்து ஒருவரின் ஆயுள்ன்றது இருக்கும். இப்போ அதோடைய வேகம் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு வேகம் அந்த உயிரணுவோட வேகம் அதிகமாக இருந்தது
அப்போ அதோடைய ஆயுள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து ஒரு மனுஷனோட ஆயுள்ன்றதே நிர்ணயிக்கப்படுது. அதனாலதான் சொல்றாங்க அது விந்தணு வந்து விந்தை கண்டால், அதுதான் அந்த விந்தை. இப்போ இது வந்து எப்படி பாதிக்கப்படுது, இந்த விந்தணு வந்து இந்த உயிரணுக்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுதுன்னா, நம்மளுடைய மனம்ல ஏற்படுற சில பிரச்சனைகள், கவலைகள், சோகம், பயம், இப்படி பல உணர்வுகள் இது எல்லாமே வந்து நேரடியாக பாதிக்கப்படும் பொருள் எதுனா வந்து அந்த விந்தணுக்குள்ள இருக்கிற உயிரணுக்கள் மட்டும்தான் வந்து நேரடியாக பாதிக்கப்படும். அதனாலதான் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்க மனசை வந்து நீங்க எப்பவுமே வந்து தூய்மையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிரணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக வந்து கருமுட்டையை சென்றடைகிறது. கருமுட்டையை சென்றடைந்தவுடன் அதை துளைக்கும் தருவாயில் உள்ளது. அதை வந்து துளைத்து அதன் உள்ளே செல்ல வேண்டும். அதுதான் அந்த உயிரணுவோட புத்தி. என்ன பண்ணணும்னா, அப்போ அது வந்து சுழன்று கொண்டே என்ன பண்ணுது, அங்க வந்து ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது உள்ள போகுது. உள்ள போன உடனே இந்த கருவாயின்றது வந்து மூடிடுது. கருவாய் மூடின உடனே என்ன ஆகுது, அது வந்து கருவாய் இருந்து உள்ள இருந்து என்ன பண்ணுது, அந்த சுழன்று கொண்டே தான் இருக்கும். அது அதோடைய வேலையே வந்து சுழன்று கொண்டே தான் இருக்கும். இந்த சுழற்சி என்ன பண்ணுன்னா, அந்த கருப்பையில் இருக்கிற சக்தியை தன்னாலவே ஈர்க்கும். இப்ப ஈர்த்து என்ன பண்ணுன்னா, அதுக்கு தேவையான சக்தியை ஈர்த்து அது தன்னை பெருக்கிக் கொள்ளும், வளர்த்து கொள்ளும். அந்த ஒரு சின்ன உயிரணு தான் என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு உயிரா வந்து வெளியே வந்து பிறக்குது, ஒரு உடலாக வந்து பிறக்குது. சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உயிரணு உள்ள இருக்கிற அந்த தண்ணீர்ல இருக்கிற சக்தியை வந்து அது ஈர்க்குது. இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து எப்படி வந்து ஒரு உயிர் வந்து ஜனிக்குதுன்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த காமதேவன் இருக்கிற கையில வச்சிருக்கிற அம்பு வில் என்னன்னா, அம்பு என்பது உங்களோட உயிரணு, வில் உங்களோட மனம். ஒரு அம்பு தன்னோட குறிய, அதாவது வந்து டார்கெட்டை வந்து எப்படி துளைத்து எடுக்கிறதோ அது போலதான் இந்த உயிரணுவும் அந்த கருமுட்டையை துளைத்து உள்ளே செல்லும். அதை மீன் பண்ணி தான் அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அம்பை வந்து மன்மதன் கையிலையோ இல்லை வந்து அந்த காமதேவன் கையிலையோ இருக்கிறது வந்து உயிரணு. அந்த உயிரணு எப்படி பயணிக்கணும் அப்படின்றத வந்து மறைபொருளா வச்சிருக்கிறது தான் அங்க இருக்கிற அந்த அம்போட பொருள். அவர் கையில வச்சிருக்கிற வில் தான் உங்களுடைய மனம். இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா, அந்த குழந்தை நல்ல பிறவியா இருக்குன்னா, அப்ப அந்த பெற்றோர்களோட மனம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக இருக்கிற மனம்தான் வந்து நல்ல குழந்தையாக அது வந்து வெளியே வந்து பிறக்கும். சரியா? இதை உணர்த்துவதற்காகத்தான் வந்து அந்த மனமாகப்பட்டது வில்லாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, காமதேவன். அப்ப காமதேவன் வந்து என்னவா இருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஈர்க்கும் கடவுள் அப்படின்றாங்க. ஏன்னா காமன்னாலே என்ன அர்த்தம்னா வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு காமதேவனை வந்து எப்படி காட்டுறாங்க, அதாவது வந்து மன்மதனை வந்து நீங்க எப்படி காட்டுறாங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு வசீகர தோற்றம் கொண்டவராக வந்து காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பெண்களை ஈர்க்கிறாங்க. அந்த பெண்களை ஈர்த்து அவங்க என்ன பண்றாங்க, அது மாதிரி வந்து ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படியே அந்த உருவகப்படுத்தப்பட்ட காமதேவன் யாருன்னா நம்மளுடைய விந்தணு. அதுதான் வந்து காமதேவனா வச்சிருக்காங்க. அது ஈர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பெண்ன்றது வந்து கருமுட்டை. இதுதான் வந்து உண்மையான தத்துவம். அப்ப அந்த விந்தணு காமதேவன் அது வந்து ஒரு ஈர்க்கும் கடவுளாக தான் வந்து இருக்கிறாங்க. நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதோட இந்த ஈர்ப்பு சக்தின்றது வந்து எப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈர்ப்பு சக்தியை தான் வந்து சித்தர்களும் ஞானிகளும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா காமதேவனா அங்க வச்சிருக்காங்க. இப்போ இது இந்த மொத்தமா வந்து இந்த காமதேவன், வில், அம்பு இது எல்லாமே என்ன உணர்த்துதுன்னா வந்து ஈர்க்கும் கடவுளாகிய அவன் பிறப்பின் நோக்கம் என்ன, அந்த பிறப்பு எப்படி அமைகிறது அப்படின்றதான் வந்து
முழுவதுமா நம் ஞானிகளாலும் மகான்களாலும் சித்தரிக்கப்பட்டது. இதுதான் இந்த காமதேவனோட உண்மையான நிலை. உங்களுக்கு தேவையான விடை கிடைத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆன்மீக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. சித்தர்கள் வழியில இந்த தீட்சையை தான் நாம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. ஆத்ம வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.